வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தலவரலாறு பற்றி பார்க்க போறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகள் ஐந்தும் பஞ்சபூதங்கள் என அழைக்கப்படுகிறது. இவைகளை அடிப்படையாகக் கொண்டு 5 சிவாலயங்கள் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது. அவைகள் முறையே நிலத்திற்கான பஞ்சபூத ஆலயம், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்; நீருக்கான பஞ்சபூத ஆலயம், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம்; நெருப்புக்கான பஞ்சபூத ஆலயம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்; காற்றுக்கான பஞ்சபூத ஆலயம், காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம்; ஆகாயத்திற்கான பஞ்சபூத ஆலயம், சிதம்பரம் நடராஜர் ஆலயம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் என்பது பழைய சமய நூல்களில் திருக்கச்சியேகம்பம் எனக் குறிப்பிடப்படுகிறது. தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும். இந்தியாவின் தமிழகத்தில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ளது. இது பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கான தலமாகும். இத்தலத்தின் தலவிருட்சம் மாமரமாகும். இந்த கோவிலின் இறைவன் ஏகாம்பரநாதர் எனவும் அம்மன் ஏலவார் குழலி எனவும் அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் இரண்டிற்கும் நடுவில் குமரகோட்டம் முருகன் கோவில் அமைந்திருப்பது, சோமாஸ்கந்தர் வடிவத்தை குறிப்பது போல் இருப்பது காஞ்சிபுரத்தின் மற்றுமொரு சிறப்பு. மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்விலிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்றும் கூறுவதுண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவிலுள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் சுமார் 192 அடி 58.5 மீட்டர்கள் உயரம் கொண்டது. இந்தியாவின் மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோபுரம் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. ஏகாம்பரநாதர் கோயில் பற்றிய தலவரலாறு பார்க்கலாம் வாங்க. கைலாயத்தில் சிவன் தியானத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் இருண்டு இயக்கம் நின்றது. தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். அவரோ பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபடு விமோசனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இத்தலத்திற்கு அனுப்பினார். இங்கு வந்த அம்பாள் கம்பாநதி கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள். அவளது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் குடிகொண்டிருக்கும் கங்கையை கம்பா நதியில் ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு காத்தாள். அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவக் குழைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கிறது. இந்த கோவிலின் மற்றொரு வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. அனிந்திதை பூலோகத்தில் ஞாயிறு எனும் தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து திருவொற்றியூரில் சிவபணி செய்து கொண்டிருந்தாள். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை 2வது மனைவியாக மணந்து கொண்டார். திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று திருவொற்றியூரில் மகிழமரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வையை இழந்தார். பார்வையில்லாத நிலையிலும் சிவதல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இடது கண் மட்டும் தெரியும்படி அருள் செய்தார். எனவே இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இத்தலம் மண், நிலம் தலமாகும். கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கிறார். இந்த லிங்கம் பிருத்வி லிங்கம் என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த லிங்கம் சுயம்பு லிங்கம் என அழைக்கப்படுகிறது.
இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தடம் தற்போதும் இருக்கிறது. இவருக்கு புனுகு மற்றும் வாசனை பொருட்கள் பூசி வெள்ளிக் கவசம் சாத்தி வழிபடுகின்றனர். அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே நடக்கிறது. சிவன் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆலகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறைச்சந்திரனையும் பயன்படுத்தியிருக்கிறார். தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்கும் சிவன் இத்தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பு. ஒற்றை மாமரம் ஏகாம்பரநாதர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கிறாள். இவற்றை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள். அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மணம் முடித்தாராம். ஏக பிளஸ் ஆமரம் சமம் ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பெயர். இதை வேத மாமரம் என்றும் அழைக்கின்றனர். மிகவும் புனிதமான இம்மரம் 4 வேதங்களையும் 4 கிளைகளாகக் கொண்ட தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளைக் கொண்ட கனிகளை தருகிறது. இந்த மாமரம்தான் இந்த கோவிலின் தல விருட்சம். முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பின்னர் சோழர்களால் கற்கோயிலாக மாற்றப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. பின்பு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட 9 நிலைகளைக் கொண்ட 192 அடி உயர இராஜ கோபுரம் இக்கோயிலின் பிரம்மாண்டமான அடையாளமாகும். 1000 கால் மண்டபமும் இவரால் உருவாக்கப்பட்டது. பாடல் பெற்ற தலம் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், சம்பந்தர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற பெருமைக்குரியது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கடைசியாக டிசம்பர் 8, 2025 அன்று கோலாகலமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் அம்மனுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் அம்மனுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் ஆலயம் மற்றும் காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சி மட்டுமே பிரதான அம்மனாக இருப்பதால் மற்ற சிவன் கோவில்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னதிகள் அமைக்கப்படுவதில்லை. ஏகாம்பரநாதர் கோவிலில் வருடந்தோறும் பங்குனி உத்திரம், பிரமோற்சவம் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பங்குனி உத்திரம் அன்று ஏகாம்பரநாதர் ஏலவார்குழலி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். ஏகாம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. ஏகாம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. கம்பை நதிகரையிலே காட்சி தந்த ஈசனே, காமாட்சி அன்னையின் கரம் பற்றிய நேசனே. ஏகாம்பரேசனே, ஏகாம்பரேசனே, எனையாளும் ஈசனே. மாமரத்தின் அடியினிலே மணலிங்கமாக வந்தவனே, ஏழைகளின் குறை தீர்க்கும் ஏகலிங்கனே. ஏலவார் குழலியுடன் எமை காக்கும் ஈசனே, உனை வணங்கும் பக்தர்களின் உடன் இருக்கும் ஈசனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏகாம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. கம்பை நதிகரையிலே காட்சி தந்த ஈசனே, காமாட்சி அன்னையின் கரம் பற்றிய நேசனே.
ஏகாம்பரேசனே எனையாளும் ஈசனே. மாமரத்தின் அடியினிலே மணலிங்கமாக வந்தவனே, ஏழைகளின் குறை தீர்க்கும் ஏகலிங்கனே, ஏலவார் குழலியுடன் எமை காக்கும் ஈசனே, உனை வணங்கும் பக்தர்களின் உடன் இருக்கும் ஈசனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.